பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானா, ஈமானால் மிகவும் பூர்த்தியானவர்கள், அஹ்ஸனுஹும் குலுகா, யாரிடத்திலே நற்குணம் இருக்குகின்றதோ அவர்கள்தான் நற்குணத்தால் பரிபூர்ணமானவர்கள் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அருமையானவர்களே, இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி முடிவுக்கு வருகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமாமா என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய கவர்னராக சுமாமா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கிறார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கடுமையான விரோதி. எந்த அளவுக்கு என்றால் கடும் சொற்களை பயன்படுத்தி பெருமானாரையும் பெருமானாரை ஏற்றுக்கொண்டவர்களையும் கடுமையான வார்த்தை ஜாலங்களால் ஏசி பேசுவார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றுமே உதிக்காத ஒரு வார்த்தையை, என்றுமே சொல்லாத ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுமாமாவை பிடித்து நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள். யாரையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்லியது வரலாறுகளில் பதிவு இல்லை. அவரை எங்கு கண்டாலும் கொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த சுமாமா எந்த அளவுக்கு நோய்வினைப்படுத்தி இருப்பார், எந்த அளவுக்கு அவர்களை ஏசி வசைப்பாடி இருப்பார். சஹாபாக்கள் தேடி பிடிச்சி அவர் மதீனாவில் ஒரு தூணில் வச்சு கட்டி வச்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், சுமாமா கிடைச்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமாவை பார்ப்பதற்கு வருகின்றார்கள். சஹாபாக்களுடைய எண்ணம் எல்லாம், பெருமானார் உத்தரவிட்டால் சுமாமாவை துண்டு துண்டாக துண்டித்து விடுவோம், அவருடைய உடலை துண்டு துண்டாக துண்டித்து விடுவோம் என்ற எண்ணத்தில் சஹாபாக்களுடைய எண்ணம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த சுமாமாவிடத்தில் கேட்கின்றார்கள், உன்னுடைய நிலைப்பாடு என்ன? மஸ்ஜிது நபவியில் கட்டப்பட்டிருக்கிறான். அந்த காலத்தில் அப்படித்தான் கைதிகள்லாம் பிடிச்சி கட்டப்படுவாங்க. அந்த பெருமானார் இடத்துல அவர் சொல்றாரு, என்கிட்ட அதிகமான பொருளாதாரம் இருக்குது, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னை விடுதலை செஞ்சிருங்க, அல்லது என்னை கொலை செஞ்சிருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. 1-2 நாளாவது மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுமாமாவிடத்தில் வந்து உன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. அப்பொழுதும் அவர் சொல்றார், என்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குது, அதை வாங்கிக்கிட்டு என்னை விடுதலை விட்டுருங்க, இல்லைன்னா என்னை கொலை பண்ணிருங்க. 3வது நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உன்னுடைய நிலைப்பாடு என்ன? பெருமானார் நினைத்திருந்தால் ஒரு ஜாடை செய்தால் சஹாபாக்கள் துண்டு துண்டாக அவர் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ஆம் தடவையும் வந்து உன்னுடைய நிலைப்பாடு என்ன கேட்கக்கூடிய நேரத்திலே அப்பொழுதும் அவர் சொல்கின்றார், என்னிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்குகின்றது, அதை வாங்கி கொண்டு நீங்கள் என்னை விட்டு விடுங்கள் அல்லது கொலை செய்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவரை நீங்கள் கட்ட அவுத்து விட்டுருங்கன்ட்டான். இவரை நீங்கள் கட்ட அவுத்து விட்டுருங்க, இவருக்கு விடுதலை கொடுத்துடலாம். எதுவுமே செய்யலை. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, சுமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடப்பதை பார்க்கிறார். கடுமையான விரோதி, பெருமானாரையும் பெருமானாரை அங்கீகரித்தவரையும் ஏசி பேசி கடும் சொற்களை உதித்தவர். அப்படிப்பட்ட அந்த சுமாமாவை 3 தினங்களும் சஹாபா பெருமக்கள் உட்பட, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அருமையான முறையில் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை கவனித்தார்கள். இதையெல்லாம் பார்த்த அந்த சுமாமா பெருமானாருக்கு முன்பாக நின்று, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் இந்த நிமிடம் வரை வெறுப்பான மார்க்கம் இஸ்லாம் தான் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. அதே போன்று இந்த உலகத்தில் வெறுப்பான மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் முஹம்மதே, நீங்கள் தான் என்னிடத்தில் வெறுப்பானவர்களாக இருக்குகின்றீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட குணம் படைத்த என்னை நீங்கள் நடத்திய விதம், நீங்கள் அணுகிய அந்த அணுகுமுறை, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், கலிமாவை சொல்லி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரம் பற்றி அவர் இஸ்லாத்திலே இணைந்தார் என்று வரலாறுகளை நாம் பார்க்க முடிகின்றது. அறிவியல் என்று வளர்ந்து இருக்குகின்றது, சிகரத்தை தொட்டு இருக்குகின்றது, எங்கோ சென்று கொண்டு இருக்குகின்றது. ஆனால் பெருமானால் காண்பித்த அந்த நற்பண்புகள்
மன்னிக்கக்கூடிய விதம், கொடுக்கல் வாங்கலில் நாம் நடக்கக்கூடிய அந்த அணுகுமுறை, இதுவெல்லாம் நம்மிடத்தில் எவ்வாறு இருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அழகிய நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் குடியேறச் செய்து நன்மக்களாக, நற்பண்புகள் மிக்கவர்களாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானார்.